வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு முட்டாள். இதை நான் சொல்லலைங்க. உங்களை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி வீசுற இந்த சுயநல உலகம் உங்க மூஞ்சில அரைஞ்சு சொல்லுது. நீங்க காட்டுற அன்பை அவங்களுக்கு கிடைச்ச வசதியா நினைக்கிறாங்க. நீங்க இறங்கி போய் சாரி கேட்கறத தங்களோட உரிமையா நினைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க நினைச்சதும் வளைஞ்சு கொடுக்க நீங்க என்ன புழுவா? உங்களோட இந்த நல்ல குணம் உங்களை காப்பாத்தும்னு இன்னுமா நீங்க குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? விஷம் இல்லாத பாம்புன்னு தெரிஞ்சா ரோட்டுல போற சின்ன குழந்தை கூட கல்ல தூக்கி அடிக்கும். இதுதாண்டா உலகம். உங்க அன்பை பலவீனமா பாக்குற இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு சாணக்கியனா மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனா உங்களை சீண்டி பார்க்க அவங்க மரண பயப்படணும். அவங்க உங்களை ஏமாத்தின ஒவ்வொரு நொடிக்கும் உங்களோட வெற்றி அவங்களுக்கு ஒரு மரண அடியா விழணும். வாழ்க்கை முழுக்க முட்டாளா மற்றவங்களுக்கு அடிமையா வாழ்ந்து சாகிறத விட ஒரு நிமிஷம் அதிகாரத்தோட வாழ்ந்து மறையறது எவ்வளவோ மேல். அந்த அதிகாரம் உங்களுக்குள்ள பிறக்கணும்னா இந்த 7 வழிகள் உங்களுக்கானதுதான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க லைஃப்ல நீங்க உயிரா நேசிச்சு கடைசியில உங்களை முட்டாளாக்கிட்டு போன அந்த நபர் யார்? அவங்க பேரை சொல்ல வேண்டாம். அவங்க உங்க சொந்தமா இல்ல ஃப்ரெண்டா? அதை மட்டும் கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க மனசுல இருக்கிற பாரத்தை அங்கேயே இறக்கி வச்சுட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இனி யாரையும் என்னை ஏமாத்த விட மாட்டேன், நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறேங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்தா லைக் பட்டனை தட்டி உங்க சம்மதத்தை சொல்லுங்க. உங்களை ஒரு சாணக்கியனா மாத்த நான் தயார். நீங்க தயார்னா நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். முதலாவது, பணிவை தூக்கி எறி வேட்டைக்காரனா மாறு. இந்த உலகத்தோட மிகப்பெரிய பொய் எது தெரியுமா? பணிவா இருந்தா எதையும் சாதிக்கலாம்ங்கிறது தான். சின்ன வயசுல இருந்தே நமக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. பணிவா இரு, வளைஞ்சு கொடுன்னு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பணிவா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த உலகம் உங்களை மிதிச்சு துவைக்க பார்க்கும். சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. காட்டுக்கு போய் பாருங்க, நேரா இருக்கிற மரங்கள் தான் முதல்ல வெட்டப்படும், வளைஞ்ச மரம் தப்பிச்சுக்கும். நீங்க நேர்மையாவும் பணிவாவும் இருந்தா மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறது உங்க முட்டாள்தனம். உங்களோட பணிவு மற்றவங்க உங்களை யூஸ் பண்றதுக்கான ஒரு கிரீன் சிக்னல். ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்க அமைதியா இருந்தா அது பொறுமை இல்ல, உங்களுக்கே உங்க மேல இருக்கிற அலட்சியம். ஒரு தடவை மன்னிச்சா அது மனித தன்மை. 2வது தடவையும் அதே தப்ப செஞ்சவனை மன்னிச்சா அவன் கண்ணுல நீங்க ஒரு ஜடம். காட்டுல சிங்கம் ஏன் ராஜாவா இருக்கு? அது அமைதியா இருக்கிறதால இல்ல, எப்போ வேணாலும் வேட்டையாட தயாரா இருக்கிறதால. நீங்க யாரையும் கடிக்க வேண்டாம், ஆனா எப்படி சீர்றதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லனா இங்க எறும்பு கூட உங்களை தின்னுடும். யாராவது உங்களை மட்டம் தட்டுனா பயந்து ஒதுங்காதீங்க. நேருக்கு நேரா கண்ணை பாருங்க. அந்த பார்வையில ஒரு வேட்டைக்காரனோட வெறி இருக்கணும். நோ சொல்ல வேண்டிய இடத்துல ஸ்ட்ராங்கா நோ சொல்லுங்க. 100 வருஷம் ஆடா வாழ்றதை விட ஒரு நிமிஷம் சிங்கமா கர்ஜித்து சாவது எவ்வளவோ மேல். இன்னைக்கே உங்க மென்மைய தூக்கி எறிங்க. 2வது, உன் ரகசியங்களை ஆயுதமாக்கு. சாணக்கியனோட மிக ஆபத்தான தந்திரம் எது தெரியுமா? ரகசியம். ஒருத்தனை வீழ்த்த அவன் கூட மல்லு கட்ட வேண்டாம். அவனோட ரகசியம் உங்க கையில இருந்தா அவன் உங்க காலில் வந்து விழுவான். ஆனா இங்க நீங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? உங்க மனக்காயங்கள், ஃபியூச்சர் பிளான், பலவீனங்கள் எல்லாத்தையும் நண்பன்கிற பேர்ல யாராவது ஒருத்தங்கிட்ட கொட்டி தீர்க்கிறது. உண்மையை சொல்லட்டுமா? 1000 எதிரிகள் எவ்வளவோ மேல் உறவுகளே. ஆனா ஒரு துரோக நண்பன் ரொம்ப டேஞ்சர். எதிரி எங்க அடிப்பான்னு தெரியும், ஆனா எங்க குத்துனா நீங்க சாய்வீங்கன்னு ஒரு நண்பனுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க ரகசியத்தை இன்னொருத்தங்கிட்ட சொல்றது எப்படியாவது என் கழுத்தை அறுத்துடுன்னு நீங்களே ஒரு கத்திய அவங்க கையில கொடுக்கறதுக்கு சமம். முட்டாள்கள் தான் தங்களோட வெற்றியை தம்பட்டம் அடிப்பாங்க. ஆனா ஒரு சாணக்கியன் என்ன பண்றான்னு அவனோட நிழலுக்கு கூட தெரியாது. நீங்க ஒரு மர்மமான மனுஷனா, மிஸ்டீரியஸ் பர்சனா மாறணும். உங்களை ஒருத்தன் முழுசா கணிச்சிட்டான்னா அவன் உங்களை வீழ்த்திட்டான்னு அர்த்தம். சந்தோஷத்தை காட்டாதீங்க, பொறாமப்படுவான். சோகத்தை காட்டாதீங்க, பலவீனமானவன்னு நினைப்பான்.
பிளானை சொல்லாதீங்க, நாசமாக்கிடுவான். உங்க முகத்தை ஒரு கல் சிலை மாதிரி மாத்துங்க. நீங்க சாதிக்கிற வரைக்கும் வாயை திறக்காதீங்க. உங்க வெற்றி ஒரு வெடிகுண்டு மாதிரி சத்தமா வெடிக்கணும். ரகசியம் உங்க நாக்குல இருக்கிற வரைக்கும் நீங்க ராஜா. நாக்க தாண்டிட்டா நீங்க அதுக்கு அடிமை. அடிமையா இருக்க போறீங்களா, ராஜாவா ஆள போறீங்களா? 3வது, அமைதியை வச்சு அவனை அழி. உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்தினா உடனே என்ன பண்ணுவீங்க? கோபப்பட்டு கத்துவீங்க, பதிலுக்கு பேசுவீங்க. உண்மை என்ன தெரியுமா? நீங்க பதில் பேசுற அந்த நொடியே அவனுக்கு நீங்க சமமாகிடுறீங்க. அவன் வீசின வலையில நீங்க விழுந்துட்டீங்க. முட்டாள்கள் தான் வார்த்தைகளால காயத்தை ஆற்ற நினைப்பாங்க. ஆனா ஒரு சாணக்கியன் தன் மௌனத்தால எதிரியோட நரம்புகளை அறுப்பான். உங்களை ஒருத்தன் அவமானப்படுத்தும் போது எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா அவன் மூஞ்ச பாருங்க. அந்த மௌனம் அவனுக்கு 1000 கசையடி மாதிரி இருக்கும். இவன் ஏன் கத்தல, இவன் மைண்ட்ல என்ன ஓடுதுங்கிற குழப்பமே அவனுக்கு தூக்கத்தை கெடுக்கும். விவாதத்துல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை வீழ்த்த எதிரிக்கு நீங்களே கொடுக்கிற துடுப்பு சீட்டு. கத்தி பேசுறவன் தன் சக்தியை வீணாக்குறான். குறைவா பேசுறவன் சக்தியை சேமிக்கிறான். ராஜா அதிகம் பேச மாட்டான். ஆனா அவன் போடுற ஒரு சின்ன ஆர்டர் நாட்டையே நடுங்க வைக்கும். உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு உங்க வெற்றி மூலமா பதில் சொல்லுங்க. யாராவது திட்டுனா சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு கடந்து போங்க. உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற திமிர் அந்த புன்னகையில இருக்கணும். உங்களோட அமைதி அவங்கள கொல்லட்டும். 4வது, உனக்கான தேவையை உருவாக்கு. இந்த உலகத்துல யாரும் உங்க அன்புக்காகவோ நல்ல குணத்துக்காகவோ உங்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு மனுஷனை எப்போ மதிப்பாங்க தெரியுமா? அவனால இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் போது மட்டும்தான். கிணத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் தேடி வருவாங்க. வத்துனா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் நீங்க அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்களை குப்பையா தான் பார்ப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை சார்ந்திருக்கும்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. நீங்க இல்லைன்னா அந்த இடமே ஸ்தம்பிச்சு நிக்கணும். மக்களை அன்பால கட்டி போடுறதை விட தேவையால கட்டி போடுறது ரொம்ப ஸ்ட்ராங். அன்பு வச்சா விலகி போயிடுவாங்க. ஆனா தேவை இருந்தா உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. வாழ்க்கையில யாருக்கும் ஒரு ஆப்ஷனா இருக்காதீங்க. இவன் இல்லனா இன்னொருத்தன்னு நினைக்க விடாதீங்க. உங்க முழு திறமையையும் யாருக்கும் சொல்லி கொடுக்காதீங்க. பூனைக்கு வேட்டையாட கத்து கொடுத்த சிங்கம் மரம் ஏற கத்து கொடுக்கல. ஏன்னா தன்னை தாக்க வரும்போது தப்பிக்க சிங்கத்துக்கு அந்த ட்ரிக்கு தேவைப்பட்டுச்சு. மத்தவங்களை சார்ந்திருக்காதீங்க. மத்தவங்க உங்களை சார்ந்து இருக்கிற மாதிரி மாத்துங்க. உங்களை மிதிக்க நினைக்கிறவங்க கூட இவன் உதவி நமக்கு தேவைப்படுமேனு பயந்து உங்களை தாங்கி பிடிக்கணும். இதுதான் சாணக்கிய தந்திரம். 5வது, பாம்பின் தலையை நசுக்கு. இதுதான் சாணக்கியனோட மிக கடுமையான விதி. பாம்பை அடிச்சா அதோட தலையை நசுக்கணும். பாதியில விட்டா அது திரும்பி வந்து உங்களை சீண்டும். உங்க லைஃப்ல நீங்க பண்ற பெரிய தப்பு உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கும் மதிக்காதவங்களுக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்கறது தான். ஒரு தடவை மன்னிச்சா பெருந்தன்மை, 2வது தடவையும் மன்னிச்சா அது முட்டாள்தனம். உங்க எல்லைக்குள்ள ஒருத்தன் அத்துமீறும் போது நீங்க அமைதியா இருந்தா அவன் உங்க வீட்டையே ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடுவான். உங்களுக்கு தகுதியான மரியாதையை ஒருத்தன் கொடுக்கலனா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த இடத்த விட்டு வெளியேறுங்க. அவங்க திருந்துவாங்கன்னு வெயிட் பண்றது முட்டாள்தனம். வளைஞ்ச மரம் எப்பவுமே நேரா வளராது. உங்க இரக்கம் தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு துரோகம் செஞ்ச உறவை வெட்டி எறிங்க. ஏமாத்தின நட்பை வேரோட பிடுங்கி எறிங்க. விஷ பாம்பை விட துரோகம் செய்யற நண்பனும் மரியாதை இல்லாத உறவும் ரொம்ப ஆபத்துன்னு சாணக்கியர் எச்சரிக்கிறாரு. இன்னையில இருந்து உங்க லைஃப்ல ஒரு பவுண்டரி வரைங்க. அதுக்குள்ள உங்களை அவமானப்படுத்த எவனையும் அனுமதிக்காதீங்க. 6வது, உன் விலகலே அவனுக்கு மரண தண்டனை. யாராவது உங்களை காயப்படுத்தினா அவங்க மேல கோபப்படாதீங்க, திட்டாதீங்க. ஒரேடியா அவங்க கூட இருக்கிற கான்டாக்டை கட் பண்ணுங்க. உங்களோட அமைதியான விலகல் அவனை வேற இருக்கணும். ஒருத்தன் உங்களை மதிக்கலனா அவன்கிட்ட போய் அன்பை பிச்சையா கெஞ்சாதீங்க. அவன்கிட்ட இல்லாத ஒரு பிரம்மாண்டமா நீங்க மாறுங்க. நீங்க இல்லாம போறதுதான் அவனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. அவன் உங்களை தேடி வரும்போது நீங்க அவனுக்கு எட்டாத ஒரு சிகரமா தெரியணும். வெற்றிங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறது இல்ல நண்பர்களே.
உங்களை மதிக்காத உலகத்துக்கு முன்னாடி கம்பீரமா நெஞ்ச நிமிர்த்தி நிக்கிறது. உங்களோட வளர்ச்சி உங்களை ஏமாத்தினவங்களுக்கு ஒரு மரண அடியா விழணும். எந்த இடத்துல நீங்க சாதாரண மனுஷனா நின்னீங்களோ அதே இடத்துல ஒரு சாம்ராஜ்யத்தோட அதிபதியா நீங்க நிக்கிறத பார்த்து உங்க எதிரிகளோட வாய் அடைச்சு போகணும். அழுதுட்டு இருக்கிற முட்டாளா இருக்காதீங்க, சாணக்கியனா ஆளுங்க. 7வது, உணர்வுகளை கொன்று வின்னிங் மிஷனா மாறுங்க. இதுதான் சாணக்கிய விதிகளோட இறுதி உச்சம். பழைய நல்ல மனிதன்கிற பிம்பத்தை கொன்னுட்டு அதிகாரத்தை கையில எடுங்க. 6 உணர்ச்சிகளையும் கொன்னு ஒரு மிஷினா மாறுங்க. உங்களை வீழ்த்த உங்க எதிரிக்கு கத்தியோ துப்பாக்கியோ தேவையில்லை. உங்க உணர்ச்சிகளை எப்படி தூண்டுறதுன்னு தெரிஞ்சா போதும் நீங்க தோத்து போயிடுவீங்க. ஒருத்தன் திட்டுனா கோபம் வருதா? அப்போ உங்க கோபம் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. ஒருத்தன் புகழ்ந்தா சந்தோஷப்படுறீங்களா? அப்போ உங்க சந்தோஷம் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. சுருக்கமா சொன்னா நீங்க ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை. யார் வேணாலும் உங்களை எப்ப வேணாலும் இயக்கலாம். முட்டாள்கள் தான் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி சின்ன அவமானத்துக்கு அழுது சின்ன தோல்விக்கு கூட தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆனா ஒரு சாணக்கியன் தன் இதயத்தை ஒரு இரும்பு கோட்டையா மாத்துவான். இன்னையில இருந்து ஒரு மிஷின் மாதிரி மாற பழகுங்க. புகழும் போது சிரிக்காதீங்க, விமர்சிக்கும் போது அழாதீங்க. பாறை மேல மழை பெஞ்சா பாறைக்கு வலிக்காது, கடல்ல கல்லை தூக்கி போட்டா கடல் காயப்படாது. நீங்களும் ஒரு கடலா மாறுங்க. கோபம்ங்கிறது நீங்க எதிரிக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட். கோபப்படும் போது சிந்திக்கும் திறன் மழுங்கி தப்பான முடிவெடுப்பீங்க. விமர்சிக்கிறவங்க முன்னாடி எந்த உணர்ச்சியும் காட்டாம கல் சிலை மாதிரி நில்லுங்க. அது அவங்கள பைத்தியமாக்கும். அன்புங்கிற பேர்ல பலவீனத்தை காட்டாதீங்க. அதிகம் நேசிக்கிறவன் தான் இங்க அதிகம் ஏமாற்றப்படுறான். மனுஷங்களை கையாளும் போது மூளையை யூஸ் பண்ணுங்க. இதயம் உங்களை ஏமாத்தும், மூளை தான் உங்களை வெற்றியாளனாக்கும். யார் விட்டுட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. தனிமை பலவீனம் அல்ல, அது உங்களை நீங்களே செதுக்கிக்கிற பொற்காலம். உணர்ச்சிகள் இருக்கிறவங்க இங்க அடிமைகள், அதை கட்டுப்படுத்துறவங்க இங்க ராஜாக்கள். நீங்க அடிமையா இருக்க போறீங்களா இல்ல ராஜாவா ஆள போறீங்களா? உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க, இந்த உலகமே உங்க வசப்படும். இனி உங்களை எவனாலும் அசைக்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு மனுஷன் இல்ல, யூ ஆர் எ வின்னிங் மிஷின். சரி நண்பர்களே, இந்த சாணக்கிய விதிகளை உங்க ரத்தத்துல கலக்குங்க. நீங்க ஒரு வின்னிங் மிஷினா மாற தயார்னா கமெண்ட்ல ஐ எம் எ வின்னிங் மிஷின் ஆணித்தரமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க சிந்தனையை தட்டி எழுப்பி இருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை மெருகேற்றும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.